அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்து சென்றால் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அவர்களும் அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பான். மூமின்களோடு இரக்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள், இறை மறுப்பாளர்களோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக போர் செய்வார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயம் கொள்ள மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்தே தீருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபா. இஸ்லாம் ஆரம்பம் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு சிறு குழுக்களோடு இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே நிலையில் இந்த இஸ்லாம் மீண்டும் திரும்பும். கண்ணியம் இல்லாமல், மதிப்பில்லாமல், உயர்வில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மார்க்கம் மேலோங்கி வந்து மீண்டும் அதே நிலையை நோக்கி திரும்ப செல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆனால் அல்லாஹ் கைவிட்டு விட மாட்டான். ஃபதூபா லில் குரபா, ஃபதூபா லில் குரபா, ஃபதூபா லில் குரபா. அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு, அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு, அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. யார் இவர்கள்? கண்ணியம் இல்லாமல், மதிப்பில்லாமல், சக்தி இல்லாமல், உயர்வில்லாமல் கீழே விழுந்த சமூகத்தை கரம் பிடித்து மீண்டும் மேலே அழைத்து வரக்கூடிய அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. மக்கள் சீர்கேட்டில் இருக்கும் போது இவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்கள் பாவங்களில் இருக்கும் போது நேர்மையில் இவர்கள் இருப்பார்கள். அனாச்சாரங்களில் மக்கள் இருக்கும் போது, அசிங்கங்களில் மக்கள் இருக்கும் போது நேர்மையோடும் நீதியோடும் வழிகாட்டுதலோடும் தங்களை ஆக்கிக் கொள்ளுவார்கள். நோக்கமற்று உலக ஆசையில் மூழ்கி வாழும் போது நோக்கத்தோடு தன் ரப்பை சந்திப்பதை, மறுமையில் வெற்றி கொள்வதை நோக்கமாக கொண்டவர்கள் பயணிப்பார்கள். உலகத்துடைய எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடாமல் ரப்புடைய எதிர்பார்ப்பை முன்னோக்கி அவனை தவிர இந்த உலகத்தில் யாரையும் பயம் கொள்ளாமல் எது வந்தாலும் தூக்கி எறிந்து தடைகளை உடைத்தறிந்து செல்வார்கள். அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த குரபா யார் என்பதுதான் இப்போது கேள்வி. ஒருவேளை அல்லாஹ் நான் மாறினால் என்னை உருவாக்கலாம், நீங்கள் மாறினால் உங்களை உருவாக்கலாம். நானும் நீங்களும் மாறவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை அழித்து இன்னொருவரை கொண்டு வந்து இந்த சமூகத்தை அல்லாஹ் மீட்டெடுத்தே தீருவான். முஹம்மது நபியின் சமூகத்தை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான். அது யார் என்பதை அல்லாஹ் முடிவெடுப்பார். அதில் இணைய வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருந்தாலும் நான் இருந்தாலும், நான் பேசினாலும் நீங்கள் பேசினாலும், நீங்கள் உணர்வு கொண்டாலும் நான் உணர்வு கொண்டாலும், உணர்வு பெறாவிட்டாலும் இந்த முஹம்மது நபியின் சமூகம் இந்த உலகத்தில் இருந்து மறுமை வந்து அழிக்கப்படும் போது அல்லது நீக்கப்படும் போது கண்ணியத்தோடு தான் நீக்கப்படும். குந்தும் خير أمة أخرجت للناس لتأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. அனுப்பப்பட்ட சமூகங்களில் சிறந்த சமூகம் நீங்கள். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையை கொள்கிறீர்கள் என்ற சமூகமாக இந்த சமூகம் மாறிதான் இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய அழிச்சுவடுகளை நகர்த்தி செல்லும். இந்த சமூகத்தை பார்ப்பதற்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹவுதுல் கௌதரில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தண்ணீரை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த சமூகத்தில் நான் மாற வேண்டுமா என்ற முடிவு என் உறக்கத்தில் இருக்கிறது. நான் விழித்தெழுந்தால் நானும் அங்கே, நீங்கள் விழித்தெழுந்தால் நீங்களும் அங்கே. விழித்தெழுகிறீர்களா, இன்னும் இறந்த புணமாக உறங்கிக் கொண்டிருக்கிறோமா என்பது எம் கரத்தில். நாம் சொன்ன எல்லா விஷயங்களும் சில தூறல்கள் தான். இதை ஒவ்வொன்றையும் விரிவாக்கினால் அது அகண்டு செல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விதையை மரமாக்கி அதிலிருந்து கனிகளை பெற்று
இந்த சமூகம் மேலோங்கி உயர்ந்து கண்ணியத்தோடு மதிப்போடு உயர்வோடு நிமிர்ந்து இந்த சமூகம் மதிக்கப்பட்டு இந்த இந்திய நாட்டிலே பங்களிப்புள்ள இந்திய நாடே என் சமூகத்தை உயர்வாக பார்க்கக்கூடிய சமூகமாக மாற்றுவதற்கு அது இன்ஷா அல்லாஹ் உதவும். அல்லாஹ் அந்த நிலையை நிச்சயம் யாரை கொண்டும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு எமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. எம் நிலைமைகளை அல்லாஹ் மாற்றுவானாக. எம் கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக. அல்லாஹ் எம் நிலைமைகளை அறிந்து எம்மை சீர்திருத்துவதற்கு நாம் சீர்பெறுவதற்கு எம்முடைய தலைவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.